சைனாவில் வந்து எல்லோரும் சைக்கிளிங் போகிறாங்க. அதுக்காக ஸ்பெஷல் லேன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் அதே ஸ்பெஷல் லேன்ஸ் அமைச்சு கொடுத்தா இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தைரியமாக பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. சைக்கிளிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பரவலாக கொண்டு போக முடியும். பழைய காலத்து மாதிரி இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் சைக்கிளிங் பண்ண அவங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சேஃப்டி இஷ்யூஸ்க்காக தயங்குறாங்க. அப்போ நம்ம லேன் அமைச்சு கொடுத்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக சைக்கிளில் வருவாங்க. அது அவங்களோட ஹெல்த்துக்கு நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. அப்போ எல்லாருமே ஹெல்த்தியாக ரொம்ப ஃபிட்டாக இருந்தாங்க. நல்லா பிரெயின் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணிச்சு. எல்லோரும் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த எஃபிஷியன்சி இருந்தது. ஆனால் இப்போ நாளடைவில் இதெல்லாம் குறைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹெல்த்து வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணணுன்னா பழைய லெவலுக்கு நம்ம கொண்டு வரணும். எல்லாருமே சைக்கிள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஹெல்த்து நல்லா ஃபிட்டாக இருக்கும்போது அவங்களுடைய ஸ்டடீஸ் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து இதை ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து உதவியாக இருந்த நெல்லை மாரத்தான் டீமுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவங்க இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக எங்களோட கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா செய்கிறாங்க. ஸோ இது இன்னும் அதிகமாக செய்கிறதுக்கு நாங்கள் இன்னும் முயற்சி எடுக்கிறோம். ஸோ எங்கள் புஷ்பலதா ஸ்கூல் சார்பில் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சைக்கிளிங் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். நம்ம தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கலன்னா கூட சைக்கிளிங் பண்ணுறப்போ இல் பி வெரி குட். அண்ட் மேம் சொன்ன மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை, இப்போ நம்ம கார்பன் ஃபுட் பிரிண்டிங் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம், நிறையா இருக்குதுன்னு. பட் சைக்கிளிங் பண்ணுறப்போ அந்த இது எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ குளோபல் வார்மிங் நம்மளோட எல்லோரும் நம்ம வந்து பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போகிறப்போ ஃபியூயல் கன்சப்ஷன் குறைஞ்சிரும். ஃபியூயல் கன்சப்ஷன் குறையிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நல்ல குளோபல் வார்மிங்கில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ வில் கெட் அ பெட்டர் என்வாயன்மெண்ட். ஸோ இது சைக்கிளிங் வந்து நல்ல இனிஷியேட்டிவ். ஐ ஜஸ்ட் விஷ் எவ்ரி ஒன் டு யூஸ் த சைக்கிள் இன் their டெய்லி லைஃப். தேங்க்யூ. மந்திரி வந்து ஃபிட் இந்தியா மூமெண்ட்னு ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது ஸ்பெஷலாக ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபிட் இந்தியா மூமெண்ட்டில் பல ப்ரோக்ராம்ஸில் ஃபிட்டாக இருக்கிறதுக்காக ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. அது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் ரொம்ப தீவிரமாக செயல்படுத்துகிறோம். இந்த சைக்கிளிங்கும் அதை பார்ட் ஆஃப் த ஃபிட் இந்தியா மூமெண்ட்டாக புஷ்பலதா ஸ்கூல்ஸ் கொண்டு போகணும். தேங்க்யூ. இப்போ சைக்கிள் ஏதாவதுனாலும் அவங்க பார்த்து கொடுத்துட்றாங்க. ஸோ எனி ஹெல்ப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் சைக்கிளிங் தே ஆர் ரெடி டு சப்போர்ட். ஸோ சென்னையிலேருந்து அவங்க என்டையர் டீம் வர வச்சுட்டாங்க. அது போக நம்மளுக்குன்னே சொல்லிட்டு ஹெல்மெட் எல்லாம் சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சொன்ன அடுத்த நிமிஷம் சைக்கிள் ஸ்கூலு என்ன ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்னு கேட்கலாம். வி ஆர் தேர் டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. எங்களுக்கும் ஜெர்சிஸ் ஃபுல்லாகவே அவங்க சப்போர்ட் தான். சைக்கிளிங்கான ஜெர்சி போனோன்னா உண்மையிலே அருமையான திருநெல்வேலிக்கு அவங்க அருமையான சப்போர்ட். அதாவது டிசிஷன் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, 80% ஆஃப் த டிசிஷன் மேக்கரோட பேரண்ட்ஸோட குழந்தைங்க படிக்கிறவங்க தான். ஸோ இங்கே ஒரு இது நடந்தால் திருநெல்வேலிக்கே நடந்த மாதிரி இது குழந்தைங்க வந்து தானாக கற்றுக்குறாங்க. ஸோ நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து பல குழந்தைங்களுக்கு சைக்கிள் ஓட்டுற குழந்தைங்களுக்குமே தெரியறதில்ல. அதனால் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி வந்து பிடி பீரியட்னு ஒன்று கொடுக்குறீங்க, அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஸ்பேஸ் இருந்தால் சொன்னீங்கன்னா நம்மளோட அதாவது எக்ஸ்போர்ட் டீம் அங்கேருந்து வர வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு ப்ராப்பராக சைக்கிள் எப்படி ஓட்டணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், சப்போர்ட் வீலோடு இருக்கப்போ என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், சப்போர்ட் வீல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி உட்காரணும், எப்படி அந்த ஃபஸ்ட்டு பெடலை ஸ்டார்ட் பண்ணுறது, ஹேண்டில் பார் ஷேக்லாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இதில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து ஆக்சுவலி வந்து ரோட் சென்ஸ் கூட நல்லா வருது பசங்களுக்கு. ஆக்சுவலி எப்படி போகணும், ரோட்டில் எப்படி போகணும், சிக்னல்ஸ் எப்படி ஒபே பண்ணணும், க்ராஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள்.
நான் புஷ்பலதா ஸ்கூலில் படிக்கேன். இப்போது இங்கே நெல்லை டுலத்தான் நடத்துனாங்க. அதில் ஓடி நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முதல்ல நாங்கள் ரன் பண்ணணும் 4 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் வாக் பண்ணணும். இது பண்ணாலே எங்களுக்கு உடம்பு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி எல்லோரும் பண்ணணும்னு நான் கேட்குறேன். சவுத் தமிழ்நாட்டிலே இப்போ தான் முதல்ல நடக்குது. இது ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்து என்ன பண்ணுற? அடுத்த எய்ம் வந்து ஏஷியனில் கோல்டு அடிக்கணும். அந்த கேம்ஸில் ஏஷியன் கேம்ஸில் கோல்டு அடிக்கணும். கொஞ்சம் எல்லோரும் கை தட்டிடலாமே. புஷ்பலதா மெட்ரிக்கில் படிக்கேன். நான் அந்த இதில் கேர்ள்ஸில் ஃபஸ்ட்டு இருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லோரும் அந்த மாதிரி பண்ணணும். அது என்ன சொல்கிற? அடுத்து உங்கள் எய்ம் என்ன? கோல் என்ன? பேட்மிண்டனில் அதை நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு வரணும்.